ஒரு இடத்துல ஒரு வலி வருது அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று. அப்படி இல்லையா வேற ஒரு இடத்தோ இல்லை நடந்த பிரச்சனையோட வெளிப்பாடு அப்படி எடுத்துக்கணும். வெளிப்பொருளால் ஆக்சிடெண்ட்டாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக வர வலிகள் இப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்படி இந்த வகைகளை பிரித்து தான் அந்த வலியோட இதை நம்ம பார்க்கணும். அது மிக முக்கியமான நமக்கு தேவையான ஒரு உணர்வு தான் அந்த வலிங்கிறது. நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த வலிங்கிற உணர்வால் தான். அது மட்டும் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த நிலைக்கு போவோம் தெரியுமா? எதில் வேணாலும் போய் மோதிப்போம், என்ன வேணாலும் எதில் வேணாலும் இடிச்சுப்போம், எவ்வளோ வெயிட் நம்மளால் தூக்க முடியும் தெரியாமல் தூக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிக்குவோம். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு முன்னாடியே நம்மளை எச்சரிக்கக்கூடிய ஒன்று தான் வலி. நம்ம உடலோட அறிவுக்கும் நம்ம உடலுக்குமான தொடர்பு அப்படிங்கிற அந்த தொடர்பு மொழி என்னன்னா அந்த வலி தாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எங்கே ஒரு பிரச்சனைனாலும் அதை வலியாக நம்ம மூளைக்கு அது உணர்த்தும். அந்த வலிங்கிற உணர்வு இருந்தால் தான் நம்ம உடம்பு அந்த அறிவானது, உடலின் அறிவானது அதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலான்னு சரி பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கும்.